வாங்க, நாம இன்னைக்கு ஒரு சின்ன புதிரோட ஆரம்பிக்கலாமா? லண்டனோட ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், ஒரு பெண் வானியலாளர், அப்புறம் ஐன்ஸ்டீன் கூடவே விவாதம் பண்ண ஒருத்தர். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? இதற்கான பதில், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க என்ன படிச்சாங்க, எங்க வேலை செஞ்சாங்கங்கிறதுலாம் இல்ல. ஆனா அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது ஒரு தேதி. ஆமாங்க, அந்த ஆச்சரியமான தேதி February 25. சரி, இன்னும் ஒரு தேதிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு நாள்ல இது நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பல நூற்றாண்டுகளா வாழ்ந்த இவ்ளோ பெரிய அறிவாளிகளை ஒரே ஒரு நாள் எப்படி இணைக்க முடியும்? இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே? சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இங்க 2 மற்றும் கிரேஃப் அப்படிங்கிற 2 பேரை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தரோட முடிவு எப்படி இன்னொருத்தரோட தொடக்கமா அமைதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, கிறிஸ்டோபர் ரென் February 25, 1723 இறந்து போறார். சரியா 188 வருஷம் கழிச்சு அதே February 25 1911 கார்லோஸ் கிரேஃப் பிறக்கிறார். ஒரே தேதி. ஒருத்தரோட வாழ்க்கை முடியுது, இன்னொருத்தரோட வாழ்க்கை தொடங்குது. இது எவ்வளவு பெரிய தற்செயல்! சர் கிறிஸ்டோபர் ரென், இவரோட கதை நிஜமாவே சுவாரஸ்யமானது. ஆரம்பத்துல இவர் ஒரு வானியல் பேராசிரியர். ஆனா 1666ல லண்டன்ல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர்தான் லண்டன் நகரத்தையே திரும்பவும் கட்டி எழுப்பின ஒரு மாபெரும் ஆர்கிடெக்டா மாறினார். லண்டனோட ஸ்கைலைனை பாத்தீங்கன்னா அதுல ரென்னேயோட கணித அறிவை நீங்க பார்க்கலாம். அவர் வானத்துல நட்சத்திரங்களை கணக்கிட பயன்படுத்தின அதே கணிதத்தை வச்சுதான் தரையில செயின்ட் பால்ஸ் மாதிரி பிரம்மாண்டமான கட்டிடங்களை உருவாக்குனார். அப்படிப்பட்ட ஒரு மேதையோட வாழ்க்கை முடிவுக்கு வந்த நாள் தான் அந்த February 25. சரி, ரென்னோட கதை முடிஞ்ச அதே தேதியில 188 வருஷத்துக்கு அப்புறம் மெக்சிகோல கார்லோஸ் கிரேஃப் அப்படிங்கிற இன்னொரு கணித மேதையோட கதை தொடங்குது. பாத்தீங்களா, அறிவுங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து இந்த ஒரு தலைமுறைக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. கிரேப் எவ்ளோ பெரிய புத்திசாலின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். ஒரு மாநாட்டுல ஒருத்தர் பேசின ஆங்கில உரைய இவர் ஸ்பானிஷ்ல மொழிபெயர்க்கிறார். ஆனா வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் பண்ணாம அந்த கட்டுரையில இருந்த சில சிக்கலான விஷயங்களை இன்னும் எளிமையா அழகா விளக்கிட்டார். அத கேட்ட ஹார்லோ ஷேப்லி என்ன சொன்னார்னா, ஆசிரியரை விட மொழிபெயர்ப்பாளருக்கு தான் கட்டுரை நல்லா புரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொன்னாராம். பாத்துக்கோங்க. அடுத்து நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. போர் நடந்துகிட்டு இருந்த ஒரு சமயத்துல கணிதம் எப்படி வளர்ந்ததுங்கிற கதை. ஒரு தற்செயலான சந்திப்பு ஒரு முழு சிந்தனையாளர் பரம்பரையே காப்பாத்தின கதை இது. போலந்தைச் சேர்ந்த ஹியூகோ ஸ்டெயின்ஹாஸ். இவரும் February 25 தான் இருந்தார் 1972ல. ஆனா அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை நடந்தது முதலாம் உலகப்போர் சமயத்துல தான். ஸ்டெயின்ஹாஸ் சொல்றத கேளுங்க. நான் ஒரு நாள் பூங்கா வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்சுல லெபிக் அளவீடுன்னு ஒரு வார்த்தை காதுல விழுந்துச்சு. உடனே அவங்க கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அந்த ஒரு சந்திப்பு தான் போலந்து கணிதப் பள்ளியை உருவாக்க காரணமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, போர் நடந்துட்டு இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு பூங்காவுல தற்செயலா காதுல விழுந்த ஒரு உரையாடல் அது 20ஆம் நூற்றாண்டு கணிதத்தோட போக்கையே மாத்த போகுதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அந்த ஒரு சந்திப்பு தான் ஒரு மிகப்பெரிய கணித இயக்கத்தையே தொடங்கி வச்சது. சரி, இந்த February 25ங்கிற தேதி நாடுகளோட எல்லைகளையெல்லாம் தாண்டி பல முன்னோடிகளோட கதைகளை இணைக்குது. அதுல அர்ப்பணிப்பும் எதிர்த்து நின்ன துணிச்சலும் நிறைஞ்ச சில கதைகளை இப்ப பார்க்கலாம். மரியா விங்கெல்மேன் February 25, 1670ல பிறந்தவர். இவங்க 1702ல ஒரு புது வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த பெருமை யாருக்கு போகுது தெரியுமா? அவங்க கணவருக்கு. வருஷங்கள் கழிச்சுதான் உண்மை வெளியில வருது. அது மட்டும் இல்ல, கணவர் இறந்ததும் அந்த அரசு வானியலாளர் பதவிய இவங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஒரு பெண் எவ்ளோ திறமையா இருந்தாலும் அந்த காலத்துல அவங்க எவ்ளோ அநீதிய சந்திச்சாங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சாப்பிட உணவு இல்ல, பட்டினியோட விளிம்புல இருந்தோம். ஆனாலும் நாங்க பான்ட்ரியாகினோட டாப்பலாஜிக்கல் குரூப்ஸ் புத்தகத்தை ஒரு வார்த்தை கூட விடாம படிச்சுட்டு இருந்தோம். இது சொன்னவர் துருக்கிய கணிதவியலாளர் குண்டூஸ் இகேடா. இவரும் February 25 தான் பிறந்தார். 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜப்பான்ல இருந்த மோசமான நிலைமையில கூட அவரோட அறிவைத் தேடுற ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. சரி, இவ்ளோ கதைகளை நாம பார்த்தோம். இவங்க எல்லாரையும் இணைக்கிற இந்த ஒரு தேதி ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் தற்செயல் நிகழ்வா, இல்ல இதுக்குள்ள வரலாறு வேற ஏதோ சொல்ல வருதா? இந்த பட்டியல் இதோடு முடியல, இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கு. கியோர்டானோ ரிக்காட்டி, ஜேம்ஸ் மெக்கானல், கர்ட் மொஹுலர்,
ஜான் டூகல், ரிச்சர்ட் வேர்ல்கா, இப்படி பல பெரிய கணித மேதிகள், இயற்பியலாளர்கள் இந்த பிப்ரவரி 25ஆம் தேதியோடு தொடர்புல இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இது வெறும் ஒரு தற்செயலான தேதி விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இந்த எல்லா கதைகளும் நமக்கு ஒன்னு சொல்லுது. அறிவியலுங்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ சொந்தமானது இல்ல. அது ஒரு உலகளாவிய மனித கதை. தடைகளை தாண்டி விடாமுயற்சியோட ஒரு பொதுவான ஆர்வத்தோட மனுஷங்க எப்படி அறிவை தேடுறாங்கங்கிறதுக்கான ஒரு அழகான நினைவூட்டல் இது. ஒருவேளை ஒரு தேதிக்குள்ளேயே கண்டுபிடிப்பு, விடாமுயற்சின்னு இவ்ளோ கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னா, நம்ம வரலாறு முழுக்க இன்னும் என்னென்ன ரகசியங்கள், ஆச்சரியமான தொடர்புகள் காத்திருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.